morning students. First lesson multiple choice questions. Exam announce பண்ணியாச்சு. So prepare well. First lessonல very easiest topics தான் இருக்கு. But it's a very big lesson. So நல்லா prepare பண்ணுங்க. Try to get maximum marks. Okay, first question. Two identical point charges of magnitude minus q. அப்ப minus q charges placed are fixed as shown in the figure below. ரெண்டு minus q charges place பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்து a third charge plus q is placed midway between the two charges. பாருங்க ரெண்டுக்கும் mid pointல third charge place பண்ணிருக்காங்க plus q at the point P. Suppose this charge plus q is displaced a small distance from the point P in the directions indicated by the arrows. பாருங்க arrow mark இங்க இருக்கு. என்னென்ன arrows இருக்கு? A1, A2, B1, B2. இப்போ நாலு directionலயும் arrows இருக்கு. Okay, next. In which directions will plus q be stable with respect to the displacement. அப்ப எந்த டைரக்ஷன்ல plus q ஸ்டேபிளா இருக்கும்? அவங்க கேக்குறது என்ன क्वेश्चन? மிட்வே மிட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் மூவ் பண்ணா if it displaced for small distance where it will be stable. இதான் क्वेश्चन. சரி. இப்போ நம்ம பிசிக்கலாவே பார்ப்போம். எப்படி plus q சார்ஜ் ஆனா ரெண்டு சைடு இருக்குறது என்ன மைனஸ் q சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் can attract positive charge. அப்ப ரெண்டு சைடும் நெகட்டிவ் இருக்கு, நடுவுல பாசிட்டிவ் இருக்கு. both negative charges will attract the positive charge. அப்ப இது என்ன பண்ணும்? இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணும், இந்த நெகட்டிவும் பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணும். ரெண்டும் ஈக்குவல் அட்ராக்ஷன்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்? பிளஸ் q இந்த இடத்துல ஸ்டேபிளா இருக்கும். ஆனா क्वेश्चन அது இல்ல. இந்த ஏரோ மார்க்ல எங்க ஸ்டேபிளா இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட் ரைட். இப்போ இங்க பாருங்க பாயிண்ட் B ல இருக்கிற பிளஸ் q A1 டைரக்ஷன்ல மூவ் பண்ணா என்ன ஆகும்? பாருங்க ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நெகட்டிவ் சார்ஜஸ். அதனால ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கும். ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கும் பிளஸ் q இங்க ஸ்டேபிளா இருக்கும். கொஞ்சம் இந்த சைடு மூவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த மைனஸ் q லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால ஃபோர்ஸ் கம்மியா அப்ளை பண்ணும். இந்த சைடு வரும்போது பிளஸ் மைனஸ் q பக்கத்துல இருக்கு. சோ திஸ் will attract. பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? டக்குனு இங்க வரும். என்ன அட்ராக்ஷன்? டியூ டு அட்ராக்ஷன். சோ A1 ல மூவ் பண்ணா இங்க வரும். ஸ்டேபிளா இருக்கு. சரி. A2 சைடு கொஞ்சம் மூவ் பண்ணா நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருக்கு. சோ அட்ராக்ட் பண்ணுது. பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும். அப்ப A1 A2 ரெண்டுலயுமே என்ன இல்ல ஸ்டேபிளா இருக்கு. சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுது. சோ A1 A2 இல்ல. அடுத்து B1 B2. இப்ப B1 ல பாருங்க கொஞ்சம் இங்க மூவ் பண்றோம். இப்போ இங்க கொண்டு வரோம். இப்ப மேல கொண்டு வந்தா என்ன ஆகும்? ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸும் அட்ராக்ட் பண்ணும். அப்ப எப்படி அட்ராக்ட் பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணும். இங்க இப்படி அட்ராக்ட் பண்ணும். ரைட். இப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன் அட்ராக்ட் பண்றதுனால நம்ம கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபைனலா சார்ஜ் எந்த டைரக்ஷனுக்கு போகும்னு தெரியாது. அப்ப ஹரிசாண்டல் காம்போனன்ட் ரெண்டுக்கும் ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெர்டிகல் காம்போனன்ட். இப்ப பாருங்க ஹரிசாண்டல் காம்போனன்ட் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? they cancel each other. வெர்டிகல் காம்போனன்ட் பாருங்க ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் கிரேட்டரா இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல கொண்டு வந்து இங்க பொசிஷன்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுமே கீழ் நோக்கி இருக்கு. பாருங்க வெர்டிகல் காம்போனன்ட் ரெண்டு ஃபோர்ஸுமே கீழ தான் இருக்கு. அப்ப கொண்டு வந்து இங்க வெச்சுக்கணும். ரைட். அடுத்து ஒருவேளை இந்த சார்ஜ B2 டைரக்ஷன்ல கொண்டு போறோம். கீழ B2 டைரக்ஷன்ல கொண்டு வரோம். இப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டு சார்ஜும் இப்படி இருக்கும். இப்படி
இப்படி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதையும் டூ காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிகல் காம்பனண்ட், வெர்டிகல் காம்பனண்ட். இப்போ பாருங்க, ஹரிசாண்டல் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் ஈச் அதர். புரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்? ஃபோர்ஸ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் மேல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது இல்லையா, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை டூ காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணும், ஹரிசாண்டல், வெர்டிகல். இந்த சார்ஜ் அப்ளை பண்ற ஃபோர்ஸை ஹரிசாண்டல், வெர்டிகல் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும். ஹரிசாண்டல் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வெர்டிகல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் எங்க போகும்? இங்க மேல. சோ இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப மொத்தத்துல A1ல ஸ்டேபிளாவே இருக்காது. A1 A2 டைரக்ஷன்ல சார்ஜ் ஸ்டேபிளா இருக்காது. கொஞ்சம் மூவ் பண்ணா சார்ஜ் கிட்ட வந்துடும். இங்க கொஞ்சம் மூவ் பண்ணா சார்ஜ் கிட்ட போயிடும், மைனஸ் சார்ஜ் கிட்ட. ஆனா இங்க எப்படின்னா இந்த லைன்லயே தான் சரியா, இந்த லைன்ல ஸ்டேபிளா இருக்கும். ரைட். அப்ப B1 B2, B1 B2. So option B option, B1 and B2. B option, B1 and B2 is the right answer. Okay, listen students. Second question பாருங்க. Which charge configuration produces a uniform electric field? அப்ப எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாயிண்ட் சார்ஜ். அப்ப பாயிண்ட் சார்ஜ், இது பாயிண்ட் சார்ஜ். அப்ப பாயிண்ட் சார்ஜ்னா இத சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். பாருங்க, இந்த சரௌண்டிங் ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா? E is equal to 1 by 4 pi epsilon naught q by r square. சோ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப இதுல பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுல இருக்கிற இந்த எல்லா வேல்யூஸும், இது எல்லா வேல்யூஸுமே கான்ஸ்டன்ட். அப்ப எது கான்ஸ்டன்ட் இல்ல? டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். அப்ப if distance r square increases electric field will decrease. அப்ப இந்த சார்ஜ்ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் போயிட்டே இருந்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அது ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்ப இதுல என்ன இருக்காது? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. ரைட். அடுத்து இன்ஃபினைட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜ். ஒரு லைன் சார்ஜ் எடுத்துக்கலாம். இது லைன் சார்ஜ். இந்த லைன் சார்ஜ் ஒரு லீனியர் கண்டக்டருக்குள்ள சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி அவுட்வர்டா போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு காஸ் லால பாத்தீங்களா, ஸ்ட்ரைட் கண்டக்டர், அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். E is equal to 1 by 4 pi 2 pi 4 pi epsilon naught lambda by r. பாருங்க, இதான் ஃபார்முலா. லீனியர் சார்ஜ் கண்டக்டருக்கு இது ஃபார்முலா 1 by 2 pi epsilon naught lambda by r. லாம்டாங்கிறது என்ன? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, நம்பர் ஆஃப் சார்ஜஸ் per unit length, அதான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சோ இந்த ஃபார்முலால பாருங்க, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். சோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப எது மட்டும் வேரியபிள்? r பாருங்க, டிஸ்டன்ஸ். if distance increases electric field will decrease. இந்த கண்டக்டரை விட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்ப டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இங்கேயும் என்ன இல்ல? there is no uniform electric field. பாயிண்ட் சார்ஜ்ல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல. ஸ்ட்ரைட் கண்டக்டர்லயும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல. நெக்ஸ்ட், uniformly charged infinite plane. Right. So this is the infinite plane. Charged எப்படி இருக்கு? infinite plane. So இதுக்கு ஃபார்முலா electric field நம்ம ஏற்கனவே பார்த்தோம். E equal to sigma by 2 epsilon naught. ஞாபகம் இருக்கா? சிக்மா என்ன? surface charge density. அப்ப surface charge density இருக்கு by 2 epsilon naught. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். அப்ப இது இருக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட். இது வேரியபிள் இல்ல. அப்ப it depends only upon the surface charge density and permittivity in free space or medium. எந்த மீடியம்ல
change according to the distance. அப்ப இதுல லைன் ஷீட்ல மட்டும் என்ன இருக்கும்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? ஸ்பெரிக்கல் ஷெல். Actually answer C option. C option is the answer. D option uniformly charged spherical shell. அப்ப spherical shell க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன அதே ஃபார்முலா தான். E equal to 1 by 4 by epsilon naught q by r square. அப்ப இங்கேயும் இது எல்லாமே கான்ஸ்டன்ட். r square will be different. So inversely proportional. R variated. If R increases, electric field will decrease. Right. So option C is the right answer. Okay, listen students. Third question. Third question is what's the ratio of the charges Q1 by Q2 for the following electric field lines pattern? இப்போ ரெண்டு சார்ஜ் கொடுத்திருக்காங்க. Q1 charge, Q2 charge. இப்போ Q1 chargeல பாருங்க all the electric field of lines of field towards the charge. Towards the charge னாவே என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அடுத்து இங்க பாருங்க செகண்ட் சார்ஜ்ல all the lines of force moving away from the charge. So it may be positive charge. அப்ப அது நெகட்டிவ் சார்ஜா இருந்தா towards the charge, outward இருந்தா positive charge. Right. இப்போ அவங்க கேக்குறது என்ன? The ratio of the following charges. The charge ஓட ratio. Ratio னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? Flux. இங்க lines இருக்கு. அப்ப number of lines தான் flux. அப்ப electric flux வச்சு ratio calculate பண்ணலாம். Right. Formula பாருங்க. Formula flux phi is equal to 1 by epsilon naught times the net charge. அப்ப q1 by epsilon naught. இது phi 1. அடுத்து phi 2 flux 2 second charge ஓட flux phi 2 equal to q2 by epsilon naught. இப்போ அப்படியே ரேஷியோ எடுத்துப்போம். பாருங்க ரேஷியோ. இப்போ ரேஷியோ எடுத்தோம்னா இதெல்லாம் என்ன கேன்சல் பண்ணலாம்? epsilon naught கேன்சல் பண்ணலாம். அப்ப q1 by q2 is equal to flux phi 1 by phi 2. Flux ratio எப்படி எடுக்கலாம்? Number of lines தான் flux. அப்ப first charge க்கு number of lines பாருங்க 1 2 3 மார்க் பண்ணிருக்கேன் 11. அப்ப 11 lines of force are there. 11 by second charge க்கு how many lines? இதுல 11. Here 25. அப்ப 11 by 25. அப்ப 11 by 25 னா option D. Option D is the right answer. Option D is the right answer for third question. Okay, listen students. Fourth question. An electric dipole is placed at an alignment angle of 30 degree. So this is the electric field. இங்க ஒரு டைபோல பிளேஸ் பண்றோம். theta equal to 30 degree. So this is the electric field. With an electric field of 2 into value E equal to 2 into 10 to the power 5 Newton by Coulomb. It experiences a torque equal to 8 Newton meter. Torque tau equal to 8 Newton meter. The charge on the dipole, if the dipole length is 1 centimeter, dipole length na இந்த length நமக்கு தெரியும் 2a. அப்ப 2a equal to 1 centimeter. Right. அவங்க கேக்குறது என்ன? Charge. What's the value of this charge? இங்க ரெண்டு சார்ஜ். இந்த சார்ஜோட வேல்யூ கேக்குறாங்க. ரைட். நமக்கு டார்க் ஃபார்முலா தெரியும். டார்க்னா என்ன? டார்க் tau equal to torque tau vector is equal to p vector cross e vector. இத ஃபார்முலா கிராஸ் ப்ராடக்ட்ல அப்ப இது எப்படி எழுதலாம்? torque tau equal to p e கிராஸ் ப்ராடக்ட்னா sin theta ரைட். அடுத்து
tau is equal to p dipole moment. Dipole moment na product of one of the charges into distance between two charges. அப்ப one of the charge q, distance between two charge 2a, then electric field E, இங்க sin 30 degree. இப்ப இதுல நம்மளுக்கு என்ன வேணும்? சார்ஜ் தான் வேணும். அப்ப சார்ஜ் q is equal to remaining எல்லாம் ஒன் சைடு பண்ணுங்க. tau மேல tau வேல்யூ 8 by q அதே சைடு 2a e 2a 1 cm 1 into 10 to the power minus 2 e 2 into 10 to the power 5 2 into 10 to the power 5 then sin 30 1 by 2 into 1 by 2 அப்ப 2 cancel பண்ணிடலாம் அப்ப remaining 8 so here q is equal to 8 into 10 to the power கீழ என்ன இருக்கு -2 இருக்கு +5 இருக்கு அப்போ +5 -2 +3 அத மேல கொண்டு வந்தா -3 கூலும் இது எப்படி எழுதலாம் 8 10 power -3 கூலும்னா மில்லி கூலும் எழுதலாம் so answer option b is the right answer. Okay, listen students, fifth question. 4 Gaussian surfaces are given below with charges inside each Gaussian surface. Rank the electric flux through each Gaussian surface in increasing order. அப்ப increasing orderல கேக்குறாங்க. இப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. surface டோட்டலா A அதுக்கு உள்ள பாருங்க. அப்ப டோட்டலா A னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? surface A ல A surfaceல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கும்? இங்க இருக்கிற எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணிக்கலாம். +2q டோட்டலா +3q -q அப்ப 3q ல 1 மைனஸ் பண்ணிட்டா 2q அப்ப சர்ஃபேஸ் A சர்ஃபேஸ்ல +2q இருக்கு. நெக்ஸ்ட் B சர்ஃபேஸ் B ல பாருங்க B குள்ள +2q இருக்கு -q இருக்கு அப்ப மொத்தமா டோட்டல் பண்ணுங்க +q இருக்கு. அடுத்து C சர்ஃபேஸ்ல C இங்க இருக்கு +q -q அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிடும் 0. அடுத்து D சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் D ல பாருங்க -q மட்டும் தான் இருக்கு -q. இப்போ எதுக்கு இப்படி எழுதிட்டோம்? சார்ஜஸ்லாம் எழுதிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? rank the electric flux. electric fluxனாவே என்ன? ஃபார்முலா electric flux phi is equal to q by epsilon naught. அப்ப flux சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. நிறைய சார்ஜ் இருந்தா நிறைய flux இருக்கு. அப்ப சார்ஜ் டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணலாம். அப்ப இதுல எது ரொம்ப கம்மியா இருக்கும்? அவங்க என்ன ஆர்டர்ல கேக்குறாங்க? இன்கிரீசிங் ஆர்டர். அப்ப லோயஸ்ட் ஃப்ளக்ஸ் முதல்ல எழுதுங்க. பாருங்க இருக்கிறதுல லோயஸ்ட் நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறப்ப D will have surface D will have very lowest flux D எழுதிட்டோம். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 0. பாருங்க நெகட்டிவ் சைனுக்கு அப்புறம் தான் 0. அப்ப C எழுதிட்டோம். D விட C ல கிரேட்டரா இருக்கு ஃப்ளக்ஸ். இதுக்கு அப்புறம் B +q இருக்கு. B இதுக்கு அப்புறம் A less than A. எப்படி எழுதிருக்கோம்? DCBA. பாருங்க இன்கிரீசிங் ஆர்டர்ல எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அடுத்து C 0, அடுத்து B பாசிட்டிவ் வேல்யூ, A greater value. It is greater than all others. Right. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the right answer. DCBA. அப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணலாம். ரைட்.
Listen students. Sixth question. The total electric flux for the following closed surface which is kept inside the water. Charges லாம் எங்க வச்சிருக்காங்க? வாட்டர் குள்ள வச்சிருக்காங்க. இப்போ வாட்டரோட relative permittivity எவ்வளவு? Epsilon R is equal to 80. இந்த வாட்டரோட relative permittivity. உள்ள பாருங்க எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு? -q plus 2q plus q. அப்ப டோட்டலா plus 3q minus q. Minus less பண்ணா plus 2q. அப்ப சார்ஜ் ஃபார்முலா pi is equal to q by epsilon. ஏன்னா இது எங்க வச்சிருக்கோம்? ஒரு மீடியம் குள்ளார வச்சிருக்கோம். வாட்டர் குள்ளார. வாட்டர் இஸ் தி மீடியம். அப்ப வாட்டர் குள்ளார பிளேஸ் பண்ணும்போது epsilon தான் யூஸ் பண்ணணும். epsilon. இப்ப relative permittivity ஃபார்முலா என்ன? epsilon r is equal to epsilon by epsilon naught. அப்ப epsilon க்கு வேல்யூ வேணும். epsilon equal to இத நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். epsilon r epsilon naught. இப்ப இந்த epsilon வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க pi is equal to q. q னா நெட் சார்ஜ், டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ்னா +3q ல -q போச்சுனா +2q. அப்ப 2q சார்ஜ் by epsilon. epsilon வேல்யூ epsilon r epsilon naught. இப்ப epsilon r relative permittivity for water is 80. Pi is equal to 2q by 80 epsilon. அப்ப 2 1 time 4 times 0 40. அப்ப q by 40 epsilon naught. q by 40 epsilon naught. B is the right answer. B is the right answer. Okay, listen students. Seventh question. Two identical connecting rods having positive charges q1 and q2 are separated by a center to center distance r. q1 q2 charges are here, positive charges. If they are made to touch each other and then separated to the same distance, என்ன பண்றோம்? ரெண்டையும் டச் பண்றோம். இப்போ டச் பண்றப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாருங்க செப்பரேட் சார்ஜஸ் q1 சார்ஜ் இருக்கு, இங்க q2 சார்ஜ் இருக்கு. டிஃபரண்ட் சார்ஜஸ். So they will have different potential. Potential different than v1 v2. Different charge, different potential. So after touching physically, they will have equal potential. Equal potential. Then they will share some more charges. So we have to calculate the charges. தனித்தனியா charges எவ்வளவு இருக்கும் அதை calculate பண்ணணும். Right. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? Separated to the same distance. After touching, again balls are separated for the same distance. The force between them will be force தான் கேக்குறாங்க. First தனித்தனியா இருந்தப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். பாருங்க பாசிட்டிவ் கொடுத்தாங்க. அப்ப repulsive force will be there. After touching, they will share some more charges, then separated. இப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் பாருங்க, இனிஷியல் ஃபோர்ஸ் நிறைய இருக்கும், கிரேட்டரா இருக்குமா இல்ல ஃபைனல் ஃபோர்ஸ் கிரேட்டரா இருக்குமா? இதான் क्वेश्चन. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஃபோர்ஸ் இனிஷியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நம்ம 1/4 pi epsilon naught இதெல்லாம் எழுதுவோம். இங்க என்ன எழுதலாம்? k போடுவோம். k q1 q2 by force r square. இப்போ இனிஷியல் ஃபோர்ஸ் எழுதிட்டோம். இவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தது முதல்ல. இப்போ பாருங்க ஆஃப்டர் டச்சிங் செப்பரேட்டட். அப்ப ஃபைனல் ஃபோர்ஸ் F final force is equal to இங்க அதே மாதிரி தான் இருக்கு. K இப்ப சார்ஜ் எப்படி இருக்கும் பாருங்க. டச் ஆனோனே என்ன ஆச்சு? ரெண்டும் ஷேர் பண்ணிச்சு. ஷேர் பண்ணிட்டா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்ப Q1 சார்ஜ் Q2 சார்ஜ் இருக்கு.
இப்போ ஈக்குவலா இருக்குமா? அது எப்படின்னா ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணிக்கலாம். q1 plus q2 by 2 2 ஆல டிவைட் பண்றோம். இப்போ ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ ஒரு சார்ஜுக்கு q1 plus q2 by 2. இங்க ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கலாம். அப்ப எப்படி எழுதலாம்? k into q1 plus q2 by 2 whole square by r square. பாருங்க, புரியுதா பாருங்க. இங்க q1 q2 டைரக்டா எடுத்துட்டோம், தனித்தனியா இருந்தது. ஆஃப்டர் டச்சிங் என்ன ஆயிடும்? சார்ஜஸ் ஷேர் பண்ணி ஈக்குவல் ஆயிடும். அப்ப ஆவரேஜ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம்? q1 plus q2 ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி ஒரு சார்ஜ் எடுத்துட்டோம். ஃபார்முலாவை நம்ம ரெண்டு சார்ஜ் அப்ளை பண்ணோம். சோ அதுக்காக ஸ்கொயர் போட்டோம். q1 q2 ரெண்டு சார்ஜ் அப்ளை பண்ணோம். அப்ப ஒரு சார்ஜ் q1 plus q2 by 2 னா ரெண்டு சார்ஜ்க்கு பதிலா என்ன போட்டோம்? ஸ்கொயர் போட்டோம். இப்போ இத சால்வ் பண்ணனும். பாருங்க, இங்க q1 q2 இருக்கு. இங்க என்னாச்சு? q1 plus q2 by 2 whole square இருக்கு. அப்ப இந்த 2 வேல்யூஸ்ல எது கிரேட்டரா இருக்கு? அதெல்லாம் k by r square. k by r square இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த ரெண்டு வேல்யூல எது கிரேட்டர்? அதுதான் ஃபோர்ஸ் கிரேட்டரா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு வேல்யூ இப்ப கம்பேர் பண்ணி which is greater கால்குலேட் பண்ணனும். ரைட், இப்ப கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கலாம். q1 plus q2 by 2 whole square greater than q1 q2. ரைட், இப்ப கம்பேர் பண்ண போறோம் இந்த ரெண்டு வேல்யூ. இப்ப ஸ்கொயர் போட்டோமா? அப்ப ஸ்கொயர் அப்ளை பண்ணீங்கன்னா 4 q1 plus q2 whole square by 4 by 4 னா இந்த சைடு வந்து 4 q1 q2. இப்ப a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a plus b அப்ப q1 square plus q2 square plus 2q1 q2 greater than 4q1 q2. இப்போ இந்த வேல்யூ பண்ணனும். இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டு சைடும் 4q1 q2 ஆல மைனஸ் பண்ண போறோம். அப்ப மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? q1 square plus q2 square minus 4q1 q2. இப்போ ஆல்ரெடி plus 2q1 q2 இருக்கு. அப்ப ரிமைனிங் minus 2q1 q2 greater than இங்க 4q1 q2 minus 4q1 q2 0. 0 ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? a square plus b square minus 2ab. அப்ப இது எப்படி எழுதலாம்? q1 minus q2 whole square greater than 0. அப்ப என்ன இருக்கு பாருங்க? q1 minus q2 whole square. அப்ப இந்த சைடு தான் கிரேட்டரா இருக்கு. greater than 0. அப்ப 0 ஓட இது அதிகமா இருக்கு. அப்ப after touching there will be more force. அப்ப greater than ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஆன்சரா வரும்? ஆப்ஷன் பாருங்க, less than before wrong, same as before wrong, more than before. அப்ப final force will be greater, so more than before. Option C is the right answer. Option C is the right answer. Right. Listen students. Next question. Question number 8. Write the electrostatic potential energies for the given system of charges in increasing order. Increasing order la கேக்குறாங்க. இங்க பாருங்க, 4 set of charges கொடுத்திருக்காங்க. First charge பாருங்க, set of charges plus q minus q at the distance r. அப்ப இதுக்கு potential energy எவ்வளவு இருக்கும் பாருங்க. first case A, potential energy வேணும். potential energy னா என்ன? that is nothing but work done. work done என்ன? potential into charge. அப்ப potential into charge தான் work done. that is nothing but potential energy. இப்போ பாருங்க, potential energy னா first charge க்கு potential எடுத்துக்கலாம். potential என்ன? k q by r. நம்ம இங்க plus q எடுத்துட்டோம். so
q by r into second charge அப்போ minus q square இங்க ஒரு minus q இருக்கு so minus k q square by r இதான் potential energy of first system next second system பாருங்க minus q அப்ப b minus into minus plus k q square by r b value அடுத்து c system c பாருங்க minus into minus plus 2q square இருக்கு அப்போ c ல 2kq square by r next fourth one 2r distance ல அப்ப d energy எவ்வளவு இருக்கும் minus 2 2 k q by distance 2r இப்ப பாருங்க நாலு வேல்யூ கிடைச்சிருக்கு இப்ப நாலு வேல்யூல first value and last value கம்பேர் பண்ணி பாருங்க 2 2 கேன்சல் பண்ணிடலாம் அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா minus k q square right q square by r அப்போ 1 and 4 ஈக்குவல் இப்ப எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் 1 and 4 ஈக்குவல் 1 equal to 4 then இதோட less value நெகட்டிவ் சைன் இருக்கு அடுத்து இதோட சின்ன வேல்யூ எதுவா இருக்கும் இதுதான் சின்ன வேல்யூ b second one second then 2kq square by r last final value greater value நம்ம increasing order கொடுத்துறோம் 1 equal to 4 இது ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ இது less value positive less value இது positive greater value so option a is correct answer listen students next question number 9 an electric field E equal to 10x I so electric field E equal to 10x I cap exists in a certain region of space then the potential difference V equal to V naught minus VA potential difference V naught na enna where V naught is the potential at the region origin is center point in 0, 0 ல potential எவ்வளவு இருக்கும் V naught be 0 and VA is the potential at x equal to 2 meter அப்ப x axis ல 2 meter distance ல இங்க ஒரு potential இருக்கு அது VA right அப்ப V naught equal to 0 அப்ப VA is that VA ங்கிறது என்ன potential at x equal to 2 meter distance and VA is the potential right இப்போ என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம் work done எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க இத வச்சு பொட்டன்ஷியல் டெரைவ் பண்ணனும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வேணும் பாருங்க பொட்டன்ஷியல் V V0 VA அப்ப இந்த ரெண்டு வேல்யூ வேணும் V0 ங்கிறது ஆரிஜினல் பொட்டன்ஷியல் 0 VA ங்கிறது x equal to 2 meter distance ல x axis ல பொட்டன்ஷியல் அப்ப இத தான் நம்ம கால்குலேட் பண்ணனும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்ப இத வச்சு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணனும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இருக்கு இது பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to minus dV by dx can you remember this formula இந்த ஃபார்முலா ஞாபகம் வருதா உங்களுக்கு இப்போ இத வச்சு பொட்டன்ஷியல் எப்படி எழுதலாம் V equal to minus E into dx இத ஃபார்முலா அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் வேணும்னா என்ன பண்ணலாம் இத அப்படியே இன்டகிரேட் பண்ணலாம் இங்க ஆப்ஷன் போட வேண்டாம் ரைட் இப்போ பொட்டன்ஷியல் டெரைவ் பண்ண போறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து அப்ப பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சைன் வெளியே எடுத்துடலாம் இன்டகிரல் E வேல்யூ 10x into dx I cap இப்போ வேல்யூ அப்ளை பண்றோம் இத இன்டகிரேட் பண்ண போறோம் நெகட்டிவ் சைன் 10 வெளியே எடுத்துடலாம் then x இருக்கு
dx ல இருந்து ஒரு x வரும் அப்ப x square by 2 so x square by 2 அப்ப x square by 2 னா 2 5 so potential V equal to minus 5 x square இப்போ potential calculate பண்றோம் x வேல்யூ அவங்களே கொடுத்திருக்காங்க 2 மீட்டர் அப்ப potential at A equal to 5 into 2 10 minus 10 right right 5 into 2 square 2 square na 4 5 into 4 so here minus 20 potential minus 20 volt இப்போ இந்த difference so here V is equal to 0 minus 20 so V equal to minus 20 option B option B is the right answer okay listen students 10th question a thin conducting spherical shell of radius r has a charge q which is uniformly distributed on its surface பாருங்க இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இதுல சார்ஜஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு எப்பவுமே சர்ஃபேஸ்ல தான் சார்ஜஸ் இருக்கும் the correct plot for electrostatic potential due to this spherical shell is potential கேக்குறாங்க பாருங்க இப்போ இந்த ஷெல்ல இங்க ஒரு சார்ஜ் வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இத சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட இங்க கம்மியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் அப்ப பாருங்க இது ஷெல் கம்மியா இருக்கும் க்ளோஸா போக போக இன்க்ரீஸ் ஆகும் ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனா ஷெல்லுக்கு உள்ள பாருங்க இது உள்ள போய்ட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்ப சுத்தமா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது ஷெல்லுக்கு வெளியே போய்ட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் சோ இப்படி போகும் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் electric field curve அதே potential க்கு நம்ம டயகிராம் எப்படி போடுறோம் potential பாருங்க ஒரு சார்ஜ் இங்க வச்சா potential இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்போ அப்படியே க்ளோஸ் போக போக potential increase ஆயிட்டே வரும் இங்க பாருங்க செல் உள்ள போய்ட்டாலும் potential will be there potential உள்ள இருக்கும் அப்ப பொட்டன்ஷியல் உள்ள கான்ஸ்டன்ட்டா இருக்கும் செல்லுக்கு வெளிய வந்தா பொட்டன்ஷியல் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ பாருங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த கர்வ் இதுக்கு மேட்ச் ஆகும் நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இல்ல செல்லுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆனா இங்க கான்ஸ்டன்ட்டா அதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகும் அப்ப இந்த ஏரியா கிராஃப்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் B is the right answer option B in the area potential தான் கேக்குறாங்க so potential கேட்டா இந்த region option B is the right answer listen students question number 11 the two points A and B are maintained at a potential of இது point A இது point B potential of 7 volt point A maintained at 7 volt then under minus 4 volt B is maintained at minus 4 volt respectively the work done in moving 50 electrons from A to B is இப்போ என்ன பண்ண போறோம் ஒரு 50 எலக்ட்ரான்ஸ் எடுத்து A ல இருந்து B க்கு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போறோம் அப்படி கொண்டு போனா எவ்வளவு work done நம்ம பண்ணணும் எவ்வளவு எனர்ஜி நமக்கு வேணும்
அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க potential energy at A அப்ப இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் energy we need some energy அப்ப plus energy is equal to potential at B formula energy at A plus some energy equal to potential at B அப்ப B ங்கற பாயிண்ட்க்கு 50 எலக்ட்ரான்ஸ் கொண்டு வரணும்னா நமக்கு இவ்வளவு எனர்ஜி வேணும் சோ எனர்ஜி ஆட் பண்ணனும் இதோட அப்பதான் எனர்ஜி at B கிடைக்கும் ரைட் இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே என்ன பொட்டன்ஷியல் into சார்ஜ் அது பிரிச்சலாம் potential at A into charge Q plus energy equal to potential at B into charge அப்ப எவ்வளவு எனர்ஜி வேணும் E is equal to இத அந்த சைடு கொண்டு வரலாம் potential at B Q காமன் எடுக்கலாம் Q into potential at B minus potential at A right இப்போ potential at B potential at A இருக்கு நம்ம கிட்ட Q சார்ஜ் எவ்வளவு சார்ஜ் யூஸ் பண்றோம் 50 எலக்ட்ரான்ஸ் அப்ப 50 எலக்ட்ரான்ஸ் charge of 1 electron 1.6 into 10 to the power minus 19 coulomb right அப்ப E is equal to charge 50 electrons into charge of 1 electron 1.6 into 10 to the power minus 19 VB minus 4 VA 7 minus 7 so இப்போ மல்டிப்ளை பண்ணா பாருங்க -4 -7 -11 into 1.6 into 50 so இப்போ இதோட வேல்யூ 88 something வருதா so 2 டெசிமல் மூவ் பண்ணிட்டா 8.8 so 8.8 into energy is equal to 8.8 into 10 to the power minus 19 joule. So option A is the right answer. Option A is the right answer. Listen students. Then question number 12. If voltage applied on a capacitor is increased from V to 2V, potential voltage increase பண்றாங்க. First V potential கொடுத்திருக்கோம் கெபாசிட்டருக்கு V potential வந்து 2V potential potential increase பண்ணிருக்கோம் choose the correct conclusion so இதுல இந்த 4 conclusionல which is correct right capacitor formula தெரியும் C equal to epsilon naught A by D அப்ப capacitance of the capacitor depends upon some physical significance பாருங்க A area of the plate depend பண்ணி capacitance மாறும் D distance between two plates distance depend பண்ணி capacitance மாறும் ஆனா இங்க என்ன இல்ல potential இல்ல then charge இல்ல இது ரெண்டுமே இல்ல அப்ப physical points வச்சு தான் capacitance increase ஆகும் இல்ல change ஆகும் ஆனா இங்க first நம்ம என்ன சொல்லிருக்கோம் charge directly proportional to potential அப்படினா என்ன அர்த்தம் charge increase ஆனா potential increase ஆகும் இது ரெண்டுமே directly proportional suppose இந்த directly proportional symbol remove பண்றோம் அப்ப ரிமூவ் பண்ணா ஈக்குவல் டு போட்டா ஒரு கான்ஸ்டன்ட் C V அப்ப C ங்கிறது என்ன கான்ஸ்டன்ட் the constant of proportionality C is nothing but capacitance of the capacitor அப்ப C பாருங்க V increase ஆனா Q charge increase ஆகும் C remains the same C எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா தான் potential increase ஆனாலும் contribution capacitance will be the same அப்ப ஆப்ஷன் பாருங்க C option C remains the same Q double potential double ஆனா charge double ஆகும்
ஆனா capacitance remains the same, right? Listen students. Question number 13. A parallel plate capacitor stores a charge Q at a voltage V. Suppose the area of plate capacitor and the distance between the plates are each double connected. Then which is the quantity that will change? Area double பண்ணிட்டாங்க, distance between two plates double பண்ணிட்டாங்க. அப்ப இந்த four quantities-ல which will change? This is the question. அப்ப பாருங்க, capacitance change ஆகுமா, charge change ஆகுமா, voltage, energy density. So இப்போ நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு, C equal to F1 naught A by D. இதுல ஏரியா டபுள் ஆயிடுச்சு 2, distance டபுள் ஆயிடுச்சு 2. அப்ப 2 2 கேன்சல் ஆனா capacitance remains the same. அப்ப capacitance இல்ல, capacitance will not change. Charge, இதனால charge change ஆகாது, அது charge. Voltage, இதுவும் energy density. Energy density என்ன? இப்ப the area of the plate increase ஆகுது, distance between two plates increase ஆகுது. இப்ப பாருங்க, energy per unit volume of the space between two plates. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேப்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கும்? எனர்ஜி per unit volume. அப்ப energy per volume will change. So option D is the right answer. Option D. Listen students. Question number 14. Three capacitors are connected in triangle as shown in the figure. The equivalent capacitance between the points A and C. A and C. So we need the equivalent capacitance between A and C. அப்ப A and C ல என்ன இருக்கு? 1 microfarad. So 1 microfarad. 1 microfarad. A and C. Then A, B. Here A, B, C. 2 microfarad, 2 microfarad. They are connected in series. So 2, 2. Listen, first series la irukradha calculate pannikko. Series formula 1 by CS equal to 2 microfarad, 2 microfarad. So 1 by 2 plus 1 by 2. அப்போ 1 by CS equal to half plus half 1. அப்போ CS. CS na total capacitance in series. So 1 microfarad. That's all. We calculated the series capacitance. Then these two are connected with 1 microfarad in parallel. பாருங்க, இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கு, இது கூட இந்த 1 microfarad parallel ஆ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? parallel formula யூஸ் பண்ணலாம். Cp equal to first இந்த ரெண்டு சீரிஸ் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். 1 microfarad 1 plus கீழ ஒரு 1 இருக்கு 1. So Cp equal to 2 microfarad. 2 microfarad. The total capacitance between A and C is 2 microfarad. Option B. Option B is the right answer. Listen students. For question number 15. Question number 15 la the two metallic spheres of radii 1 centimeter and 3 centimeter. 1 centimeter, 3 centimeter. So here R1 1 centimeter, R2 3 centimeter. Given charges of -1 10 to the power -2 coulomb. So இங்க என்ன இருக்கு? Q1 equal to -1 10 to the power -2 coulomb. And 5 into 10 to the power -2. Q2 equal to 5 into 10 to the power -2 coulomb respectively. If these are
connected by a conducting wire, the final charge on the bigger sphere is. இந்த பெரிய ஸ்பியர்ல ஃபைனலா எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க, இப்போ இருக்கிறது இனிஷியல் சார்ஜ் -1 10⁻² கூலும். இங்க பெரிய ஸ்பியர்ல 5 × 10⁻² கூலும். செப்பரேட்டர் தனித்தனியா இருக்கும்போது ரேடியஸ் அண்ட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? கனெக்ட் பண்ண போறோம். ரெண்டையும் ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் இது தனி சார்ஜ், இது தனி சார்ஜா இருந்தது. பொட்டன்ஷியலும் வெவ்வேறையா இருக்கும். V1 V2 இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்? சார்ஜஸ்லாம் ஃப்ளோ ஆகும். பொட்டன்ஷியல் வில் பி சேம் இன் போத் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் வில் பி சேம்னா பாருங்க, V1 = V2. V2 இப்போ தனித்தனியாக எடுத்துக்கலாம். V1 இங்கே பொட்டன்ஷியல்னா என்னென்ன இருக்கும்? பொட்டன்ஷியலில் 1/4πε0 K, தென் Q சார்ஜ். இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? Q1 சார்ஜ் பை இந்த ரேடியஸ் எடுத்துக்கலாம் R1. இது V1 பொட்டன்ஷியலில் கனெக்ட் பண்ண அப்புறம் அடுத்தது V2 K Q2/R2. இப்போ ரெண்டுமே வந்துருச்சா நம்மகிட்ட? ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் டு ஏன்? தே ஆர் கனெக்டட் வித் எ கண்டக்டிங் வயர். அப்போ ரெண்டு பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும். அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த Q2 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பிக்கர் கண்டக்டரில், பிக்கர் ஸ்பியரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? இப்போ அதை தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ Q2 கால்குலேட் பண்ணால் போதும். ரைட், இப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். V1 = V2. K Q1/R1 = K Q2/R2. இப்போ இதில் Q1 எவ்வளோ சார்ஜ்? இப்போ ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் Q1 சார்ஜ் இதில் இருக்கு. மிச்சம் இருக்கிறது என்ன? Q2ன்னா என்ன? டோட்டல் சார்ஜில் Q1 மைனஸ் பண்ணிட்டு அதான் Q2. இப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? இங்கே -1, இங்கே +5. அப்போ -1 + 5 4 +4. அப்போ எப்படி எழுதலாம்? Q1ன்னு எடுத்துக்கலாம். Q2 எப்படி எழுதலாம்? 4 - Q1, தட் இஸ் Q2. அப்போ Q2க்கு K கேன்சல் பண்ணிடலாம். தென் Q1/R1 Q2க்கு என்ன எடுத்தோம்? 4 - Q1. 4 - Q1/R2. புரியுதா உங்களுக்கு? Q2ன்னா என்ன? செகண்ட் பிக்கர் கண்டக்டரில், ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ். அப்போ Q2ன்னா என்ன? டோட்டல் சார்ஜில் இருந்து Q1 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறதெல்லாம் Q2. அதுதான் பண்ணியிருக்கோம். டோட்டல் சார்ஜ் 4 தான். +5 - 1 டோட்டலி 4 +4. அப்போ +4ல் -Q1 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறதெல்லாம் Q2. ரைட், இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா we can calculate. பாருங்க, ரைட், Q1 லிசன். இப்போ இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். வேல்யூஸ் என்ன? Q1/R1 வேல்யூ 1 cm. அப்போ 1 × 10⁻⁻² = 4 - Q1/R2 3 cm. இப்போ இதில் என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? K கேன்சல் பண்ணிட்டோம் அங்கேயே. ஸோ 10⁻² -2 கேன்சல் பண்ணிட்டோம். 3 × Q1. 3Q1 = 4 - Q1. -1 இந்த சைடு வந்தால் +1. அப்போ 4Q1 = 4. அப்போ Q1 = Q1 = 4/4 1. 1 என்ன? 1 × 10⁻⁻².
-2 கூலும். அப்போ Q2ன்னா என்ன? Q2 தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேல்யூ 4 - Q1. அப்போ 4 - Q1னா 4 - Q1 எவ்வளோ 1. அப்போ 3 × 10⁻² கூலும். ஸோ இதுதான் வேல்யூ 3 × 10⁻² கூலும். ஆப்ஷன் A. Option A is the right answer. Okay. We completed all the 5 multiple choice questions. So இது எல்லாமே பாருங்க ஈஸியாக தான் இருக்கு. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. So we should practice some more questions. இதே மாடலில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் 1 மார்க்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட். ஸோ ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.